நம் அறிவினை செலுத்தி உணர முற்படும் போதுதான் சுய முரண்பாடுகள் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் மாற்றம் என்பது கூட்டு எண்ணங்களினால் ஏற்பட்ட கூட்டு செயலின் விளைவாகும். அக்கூட்டு எண்ணங்களும் கூட்டு செயல்களும் எப்படி எங்கிருந்து எழும்பி அதன் பிறகு செயல்பட்டு அதற்குரிய ரசாயன மாற்றத்தின் விளைவுகள் எது என்பதை யாரும் முன்கூட்டியே எளிமையாக கணித்துவிட முடியாது. ஆனால் அதையும் பல கோடிகளில் ஒருவர் கணிக்கிறார் என்பதையும் நடைமுறை உண்மையாக உள்ளது. மாற்றங்களின் மையத்தினை உணர்ந்து வாழ்வதற்கு யார்தான் முனைந்து வருகிறார்கள்? ஏனென்றால் மாற்றம் என்பது எதிர்பாராதது, அதே நேரத்தில் நிகழக்கூடியது. எது எப்படி நிகழும் என்று மற்றும் உறுதியாக கூற முடியாது. ஒவ்வொரு அணுவான நிகழ்வும் ஒவ்வொரு நொடியும் எத்தனையோ லட்சக்கணக்கான சுழற்சியின் எண்ணங்களினால்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ தனி மனிதனின் எண்ணம் போல்தான் அவனுடைய வாழ்வு அமைவதாக கூறுவது பழைய வரலாறு. அதுவும் முழுவதுமாக பொய்யன்று. ஆனால் ஒரு தனி மனிதனின் எண்ணமோ செயலோ ஒரு மாற்றத்தின் விளைவிற்கு காரணம் என்ற உடனே முடிவிற்கு வந்துவிடக்கூடாது. ஒன்றை சார்ந்து இன்னொன்று மட்டுமோ அல்லது இன்னும் பலவோ இருக்கின்றன. இப்பிரபஞ்சத்தில் அனைத்தும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ தொடர்போடு இருக்கின்றன. அக புற தொடர்பாகவும் இருக்கும், அகத்தொடர்பாகவும் இருக்கும். சில தொடர்புகள் வெளிப்படையாக தெரியும். சில தொடர்புகள் வெளிப்படையாக தெரிந்தாலும் எல்லோரும் கண்டுணர முடியாது. உதாரணமாக, ஒரு மனிதன் கருவில் உருவாகிறான் என்றால் சாதாரணமாக நமக்கிருக்கும் அறிவையும் பயத்தையும் பாதுகாப்பையும் பொருளையும் சூழலையும் வைத்து அவனை பற்றி ஒரு சிறு கணக்கை போட்டு விடுவோம். அப்படிப்பட்ட சிறு கணக்குகள் தான் இன்றைக்கு சோதிடம் என்ற பெயரில் பல முறைகளில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கணக்கில் இருந்து 100% வெளிவருவதுதான் உண்மையான விழிப்புணர்வாகும். அவ்விழிப்புணர்வை உண்மையான சுதந்திரன்தான் உணர முடியும். அச்சுதந்திரன்தான் எண்ணங்களை எண்ணத்தால் அழிக்கும் எண்ணம் பெற்றவனாக இருக்க முடியும். ஒரு பட்டாம்பூச்சியின் அசைவிற்கு கூட இப்பிரபஞ்சத்தின் ஏதாவது மூலையில் தொடர்போ மூலமோ இருக்கும் என்பதை கயாஸ் தியரி விளக்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றை காரணமின்றி காரியமில்லை என்றும் காரியமின்றி காரணமில்லை என்றும் நமது முன்னோர்கள் கூறியிருப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் சொத்தாகும். இச்சொத்தினை மூலமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு உயிரினத்தின் மரம், செடி, கொடி, பறவை, மிருகங்கள் ஆகிய எல்லாவற்றின் இயக்கத்தினையும் இயற்கையின் இயக்கத்தினையும் ஏற்கனவே உலகம் முழுவதும் பரவியிருக்கும் எண்ணங்களின் சுழற்சியையும் ஒன்றிணைத்து உணர்வதை எண்ணங்கள் அனைத்தையும் ஒடுக்கும் ஒரு சுதந்திரனால்தான் முடியும். இதை அடைவதற்கு பழைய ஆன்மீக முறைகள் பயன்படலாம். ஆனால் அதற்கெல்லாம் இன்றைக்கு சூழல் இல்லை. இன்றைக்கு உள்ள ஒருவன், அதாவது ஒரு மனிதன் என்பவனை அவன் மட்டும்தான் என்று இன்றைய அசுர உலகம் கணக்கிட்டு விடுகிறது. ஆனால் அவன் ஒருவன் அல்ல. அவனும் இப்பிரபஞ்சமும் ஒன்றுதான். இப்பிரபஞ்சம் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்தும் அவன்தான். உலகம் அனைத்தும் அவன்தான் என்பது போல அவனேதான் இவ்வுலகம் அனைத்துமாகும். ஆனால் மனிதனுடைய எண்ணங்களினால், நேர்மறை எதிர்மறை ஆகிய எண்ணங்களினால் அவனுடைய மூலமும் அவனுக்கு தெரியவில்லை, அவனுடைய முடிவும் அவனுக்கு தெரியவில்லை. இந்த நிலையை தொடர்ந்து உணரும் போதுதான் எல்லாம் ஒன்றெனவும் தானும் உலகமும் வேறல்ல என்ற நிலை ஏற்பட்டு சூன்ய நிலைக்கு, மனம் ஒடுங்கிய நிலைக்கு போய் பிரபஞ்ச சக்தியினுடைய உண்மையான நிலையோடு ஐக்கியமாகும் நிலை ஏற்படும். பிரபஞ்ச சக்தி இயக்கத்தோடு இணையும் போது
மூளையில் இருந்து அத்தனை எண்ணங்களும் ஒடுங்கி நசுங்கி மனோநாசமாகி இந்த வாழ்க்கையினுடைய ரகசியம் பிடிபடும். அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன், அதாவது எந்த எண்ணமும் மற்ற உள்வாங்குதல் உடனே எல்லோருக்கும் வந்து ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் ஏற்கனவே சேமிக்க வைக்கப்பட்டுள்ள நிகழ்வறிவு, சூழல் அறிவு, நிழல் அறிவு, சுற்றறிவு ஆகிய அறிவினாலும் நம்மோடு உயிரோடும் உடலோடும் ஒற்றி பிறந்துள்ள மரபணு திறன் அறிவினாலும் எந்நிலையிலும் உள்வாங்கும் போது எழுந்து விடுகின்றன. அந்நிலையில் அம்மனிதன் தன்னுடைய ஒவ்வொரு அறிவையும் சுய அலசல் செய்து அவைகள் எழும்போதெல்லாம் எண்ணத்தை எண்ணத்தினால் எரித்து சீரமைத்து அமுக்க வேண்டும். இதைத்தான் பதஞ்சலி முனிவர் பற்றின்மை என்பது பொருளின் மீது உள்ள குணங்களின் மீது கூட பற்று வைக்கக்கூடாது என்றும், கேட்டதில் பார்ப்பதில் தூண்டப்படும் ஆவலை கூட தியாகம் பண்ணும் மனநிலை வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஏனென்றால் எண்ணங்கள் அறிவின் தொடர்பால் இயல்புணர்ச்சியாகவே எழுந்து கொண்டே இருக்கும். அந்நிலைகளில் அவைகளின் உணர்வுகளை அடையாளம் கண்டு அவைகளை அமுக்கிக் கொண்டே இருக்கும் தொடர் பயிற்சியினால் மட்டுமே அறிவின் எழும்பல்களை எழவேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் எழாது. இதன் பின்னர்தான் எதுவுமற்று உள்வாங்கும் நிலை பிடிபடும். எதுவுமற்று உள்வாங்கியே பழகும் நிலைதான் சாட்சி நிலையாகும். இந்நிலையில் பிரம்மானந்த யுக்தி கூறுவது போல் அக்கினியில் போட்ட செத்தை போன்று எண்ணங்கள் எழுந்தவுடன் எரிந்து போய் உள்வாங்கும் ஒவ்வொன்றும் நேரடியாக மூளைக்குள் சென்று உடனுக்குடன் ரசாயன மாற்றம் அடைந்து உடனே மின்னல் போன்று அவுட்புட்டாக வெளிவந்துவிடும். இந்நிலையில் மூளையின் பதிவு செய்த பிறகு காத்திருக்க வேண்டியதில்லை. பிரிடாமினேஷனுடன் உள்வாங்குதலுக்குத்தான் மிக அதிக நேரம் காத்திருந்து அவுட்புட் பெற வேண்டும். அவுட்புட்டும் முழுமையாக உண்மையாக வெளிவர வாய்ப்பில்லை. ஆனால் அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷனில் உடனுக்குடன் உண்மையான அவுட்புட் கிடைக்கும். மூளையின் இயல்பான இயக்கம் என்பது உள்வாங்குதலையும் உள்வாங்குதலில் ஏற்பட்ட எண்ணங்களும் ஏற்கனவே மூளையில் உள்ள அறிவும் சேர்ந்து ரசாயன மாற்றம் உருவாகும் நிலையும் அதன் பிறகு வெளிவரும் அவுட்புட்டையும் சார்ந்தது. இத்தகைய உள்வாங்குதலை பொறுத்துத்தான் ஒரு மனிதன் மன அழுத்தமோ அல்லது மன அமைதியோ கணக்கிடப்படுகிறது. உள்வாங்குதல் அமையாவிட்டால் நிச்சயமாக அம்மனிதன் உண்மையான முடிவுகளை எடுக்க முடியாது. முடிவுகளை அம்மனிதன் தனியாக எடுக்கிறான் என்பதை காட்டிலும் மூளையை அதனுடைய இயற்கையான இயக்கத்தில் விட்டுவிட்டால் தானாகவே மின்னல் போன்று உள்வாங்கப்பட்டதற்குரிய அப்போதைய முடிவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். உள்வாங்கப்படும் நிகழ்வில் நம்முடைய அவசரமோ அவசியமோ ஆணவமோ அனாவசியமோ கலந்தால் நிச்சயமாக 100% உள்வாங்குதல் நடைபெறாது. உள்வாங்கும் போது அதனால் ஒவ்வொன்றையும் அப்சர்வேஷன் வித்தவுட் பிரிடாமினேஷன் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஈகோ என்ற உணர்வில் நாம் எல்லோரும் உள்வாங்குவதற்கு தயாராகாத நிலையில் ஒவ்வொன்றையும் உடனுக்குடன் இன்டர்பிரட் பண்ணலாம். அப்படி இன்டர்பிரட் பண்ணும்போது உள்வாங்கும் நிலை பாதிக்கப்படும். நான் செய்கிறேனா அல்லது செய்விக்கப்படுகின்றேனா என்பதை பகுத்து பார்த்தால்